வணக்கம். முரளி பெருமாள். இந்த பதிவு என்பது தங்கள் குடும்பத்துடனோ அல்லது நண்பர்களுடனோ அல்லது குழுவாகவோ சேலம் ஏற்காட்டிற்கு செல்ல நேரும் சுற்றுலா நோக்கத்திற்காக செல்ல வேண்டியிருக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்குமான பதிவு. ஒரு 10 தினங்களுக்கு முன்பு நான் சென்றிருந்தேன். சீசனான நேரம்தான். ஒரு 3 தினங்கள் அங்கு தங்கியிருந்தேன். ஏவிஆர் என்னும் தங்கும் விடுதி ரிசார்ட். நான் உண்மையிலே மனதார சொல்கிறேன், இதை விளம்பரத்திற்காகவோ எனக்கு எந்த ஒரு 10 விஷய ஆதாயத்திற்காகவோ நான் இந்த பதிவை செய்யவில்லை. நான் விளக்கமான நியாயமான வாடகையை கொடுத்து விட்டு தான் வந்தேன். அங்கு தங்குவதற்கு தேவையான டிவி வசதியுடன் நல்ல அறைகளும் தங்கள் வசதிக்கேற்ற அறைகளும் நியாயமானவர்களும் சீசன் என்றும் பார்க்காமல் டல் சீசன் என்று பார்க்காமல் எப்பொழுதும் ஒரே போன்று வாடகை, நல்ல உபசரிப்பு, கவனிப்பு, ரூம் சர்வீஸ், அருமையான பையன்கள் இருக்கிறார்கள். அங்கே சென்னையைச் சேர்ந்த அம்முவக்கா என்று ஒரு சிறிய உணவு விடுதியும் அங்கேயே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு சைவமோ அசைவமோ வேண்டும் என்று ஆர்டர் கொடுத்துவிட்டால் நல்ல முறையில் செய்து நமது வீட்டில் நமது சகோதரிமார்கள் தாய்மார்கள் பரிமாறுகிறார்கள். நல்ல சுவையான உணவு, நியாயமான விலை. மிகப்பெரிய ஸ்டார் ஹோட்டலில் வசூலிப்பது போல் வசூலிப்பதும் இல்லை. சில நேரத்தில் நாம் ஆர்டர் செய்ய தவிர்த்தால் ஒருவர் இருவருக்கு தாங்கள் இருக்கும் உணவை அது செய்தும் கொடுத்து பரிமாறுகிறார்கள். நல்ல கவனிப்பு. ஏற்காட்டை சுற்றியுள்ள முக்கியமான அனைத்து தலங்களுக்கும் செல்லும் அளவு நடுவில் உள்ள ஜங்ஷனுக்கு அருகில் உள்ள ஒரு தங்கும் விடுதி ஏவிஆர் என்று. அதை நான் இந்த பதிவிலே ஏற்காடு சென்று அடைந்தவுடன் எப்படி போகுது என்பதற்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். குழுவாக செல்பவர்களுக்கோ ஒரு அமைப்பாக செல்பவர்களுக்கோ பெரிய குடும்பமாக செல்பவர்களுக்கோ முதல் மாடியிலே ஒரு அளவான ஒரு சிறிய மீட்டிங் ஹால், கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்கிறது. நீங்கள் அங்கே உட்கார்ந்து அளவாலாவதற்கோ ஜாலியாக பேசுவதற்கோ சிறிய ஸ்டேஜ் போன்ற அமைப்பு உள்ளது. அதற்கு என்று தனியாக அவர்கள் கட்டணம் வசூலிப்பதில்லை. குளிரில் நல்ல கடுமையான குளிர்காலங்கள் போபவர்களுக்கு ஃபயர் கேம்ப் செய்வதற்கான வசதி, தங்கும் விடுதியில் மாடியில் இருந்து சுற்றி இருக்கும் மலை ஊர்களை ஏற்காடு அழகை கண்டு ரசிப்பதற்கும் தண்ணீர் வசதி, உணவு வசதி, இருப்பிட வசதி அனைத்தும் நான் விளம்பரத்திற்காகவோ இதில் எனக்கு 10 பைசா ஆதாயத்திற்காக சொல்லி நான் ஒரு சமூக ஆர்வலர். எனது பெயர் முரளி பெருமாள். நான் ஒரு சில இடங்களில் சென்று மிகவும் சிக்கி தவதாயப்பட்டு கஷ்டப்பட்டிருக்கிறேன். ஏண்டா இங்கே வந்தோ தங்கணும் என்று நினைக்கிறேன். நீங்கள் கொண்டு போகும் பணத்திற்கேற்ற செலவு நமது உள்ளூரிலே கிடைப்பது போன்ற நியாயமானவை உணவு. அது 10 ரூபாய் அல்லது 20 ரூபாய் வித்தியாசம் இருக்கலாம். எனவே நம்பிக்கை இருப்பவர்கள் இதை பாருங்கள். விருப்பம் இருந்தால் இதில் பின்வரும் பதிவை பார்த்து தங்கும் விடுதியை அடைந்து பலன் பெறுவீர்கள் என்று ஒரு சமூக ஆர்வத்தோடு இந்த பதிவை வெளியிடுகிறேன். இதில் வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை. வணக்கம். ஏதோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பது ஒண்டிக்கேட ஜங்ஷன் வாங்க, இல்லாட்டி அண்ணா பூங்கா ஜங்ஷன் போங்க. சந்திப்பு மெயினான சிக்னல் இருக்குடா. அதுலேருந்து நாகலூர் ரோடுமாக, நாகலூர் ரோடு இல்லாட்டி சேரோராயன் ஹில்ஸ் ரோடு, அந்த ரோட்டில் வந்தீங்கன்னா ரைட் சைடு ஜெயமுருகன் ஹாலிடே இன் பார்த்துக்குங்க மக்களே. ரைட் சைடு ராஜராஜேஸ்வரி கோயில், சக்கரமாக குரு கோயில் போர்டு போட்டிருக்கு. அது கூட முக்கியம் இல்லை. ரைட் சைடு ஜெயமுருகன் லாட்ஜ் பாருங்கள். நாங்கள் அங்கே தான் வந்து 3 நாள் தங்கியிருந்தோம். அந்த ஜெயமுருகன் லாட்ஜ் கிட்ட வந்தோடனே யார்ட்டையும் கேட்க வேண்டியது இல்லை. நீங்கள் ஏவிஆர் ஹாலிடே இன் அப்படியே ரைட் இறங்கின உடனே அதை நான் சொன்ன ஜெயமுருகன் ஹாலிடேஸ்க்கு அடுத்து அதை தொட்டு ரைட் திரும்பி இறங்கி அப்படியே ரைட் சைடில் இருக்கும். அந்த ஜெயமுருகன் லாட்ஜுக்கு அடுத்து ஏவிஆர் ஹாலிடே ரிசார்ட். பரவாயில்ல, 3 நாள் தங்கியிருந்தோம். நியாயமான வாடகை. சீசனுக்கு ஒரு வாடகை கிடையாது. சீசன் இல்லாதப்போ சனி ஞாயிறுக்கு ஒரு வாடகை, திங்கள் செவ்வாயில் ஒரு வாடகை, எக்ஸாம் லீவில் அரசு லீவில் ஒரு வாடகை, லீவ் இல்லாதப்போ ஒரு வாடகை. அப்படி இல்லை. நாங்கள் 2 தடவை வந்து 3 தடவை பார்த்ததில்ல. நியாயமான வாடகையாக இருக்குது. நல்லா இருந்தது. 3 நாள் தங்கியிருந்தோம். நாங்கள் இதை விளம்பரமாக போடலை, எங்கள் திருப்திக்காக போடுறோம். பார்த்துங்க. இதை நாங்கள் ரிலே பண்ணுவோம். இதை பார்த்து வந்து நீங்கள் தங்கினீங்கன்னா ஏற்காடு பார்க்க வரப்போ உங்களுக்கு இதனுடைய ஓகே திருப்தியாக போவீங்க. நாங்கள் சில இடத்துலலாம் போய் மாட்டியிருக்கிறோம். தேவையில்லாமல் காசை விட்டுருக்குறோம். தொந்தரவுகள் இருக்குது. சரியான சர்வீஸ் இருக்காது. இங்கேயே உள்ளே வந்து ஒரு அம்முங்கிற ஒரு அம்மா
சென்னைக்காரங்க மெஸ் வச்சுருக்காங்க. அவங்க பையன் மோகன்ராஜன் ஒரு பையன் இருக்கார். அருமையான கவனிப்பு. ரெகுலராக டிஃபன் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் வேணுங்க நீங்கள் சொல்கிற ஆர்டர் பண்ணுற டிஃபன் மட்டன், சிக்கன், மீன் எது வேணாலும் சமைச்சு தருவாங்க. இப்போ நாங்கள் அதை தான் உள்ளே போய் பார்க்க போகிறோம். நம்ம நல்லா திருப்தியாக இருந்ததுங்க. நியாயமான வாடகை. கார் பார்க்கிங் இருக்குது. உள்ள ஒரு 6-7 கார் பார்க்கிங், 6-7-8 கார் பார்க்கிங் நிறுத்திக்கிடுவாங்க. எப்பயும் ஒரே மாதிரி வாடகை. கூட்டனே வந்து கேட்குறாங்க, ஒரு ரிமோட் வேணும், ஒரு அது பத்தலை, ரிமோட் சரியில்லை, டிவி கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, உடனே வர்றாங்க பசங்க. இந்த இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதான் குட்டி மெஸ்ஸு. அந்த பக்கம் இருக்குது கிச்சனு. நீங்கள் ரொம்ப சீரியல் லைட்டு, ஸ்டாரு, குஷைனு, பெட்டு, சோபா, அப்படி லைட்டிங்ஸு, எஃபெக்ட்டு, சீரியல் இதெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்து சாப்பிட்டீங்கன்னா ஒரு நேரத்துக்கு 5000 ரூபா 6000 ரூபா வரும். இங்கே நம்ம ஊரில் எப்படி சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி தான் பில்லு. மிஞ்சி போனால் ஒரு 10 ரூபா 20 ரூபா வித்தியாசம் இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, ஒரு கார சட்னி சாப்பிட்டேன். அந்த கார சட்னி குருமாவை கொஞ்சம், அந்த கார சட்னி கொஞ்சம் 2 தொட்டு சாப்பிட்டேன் சப்பாத்திக்கு. வீட்டு சமையல் மாதிரி எனக்கு உண்மையில் மனசார சொல்கிறேன். அந்த அம்மாவோட அன்பு கவனிப்பு ரொம்ப கணக்கு பார்க்க மாட்டேங்கிறாங்க. சாப்பிடுங்க, அதெல்லாம் விடுங்க, சாப்பிடுங்கிறாங்க. நம்ம மேலே நம்ம ஆர்டர் பண்ணாமல் விட்டு மறந்து போயிட்டா கூட, ஐயோ ஆர்டர் பண்ணீங்களா, எங்களுக்கு நாங்கள் பிறகு கூட சமைச்சுக்கிறோம், 2 பேரும் சாப்பிடலாம், எது வேணும் சாப்பிடுங்கன்னு எடுத்துக்கோ, அந்தளவுக்கு கவனிக்கிறாங்க. ரூம் பசங்களும் பரவாயில்ல. இதான் பாருங்கள், இதான் ரிசார்ட்டு, ஏவிஆர் ரிசார்ட். ஏவிஆர் இன்னுன்னு போட்டிருக்கும். அந்த ஜெயமுருகருக்கு ஒட்டுன மாதிரியே நல்லா தெரிச்சு 3 நாள் தங்கியிருந்தோம்.